உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், சிவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் முழுமை பெறாது. அப்படி இருக்க இந்த யாகம் மட்டும் எப்படி முழுமை பெறும்? இது என்னுடைய வேண்டுகோள் தந்தையே. அவருக்கு அழைப்பு தாருங்கள். தங்கள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுவார். காலம் ஒன்றும் கடந்து விடவில்லை. அனைத்தும் புரிந்துவிட்டது. ஒரு காலத்தில் என் புதல்விக்கு அனைத்தும் நானாகவே இருந்தேன். ஆனால் அந்த கபாலி உன் மனதை குழப்பி விட்டான். எல்லாம் புரிகிறது. அனைத்திற்கும் அந்த கபாலியே காரணம். அவன் பேசி பேசி உன் மனதை நன்றாக குழப்பி விட்டான். அவன் பேச்சை கேட்டு கேட்டு மானமும் நாகரிகமும் அற்றவளாகிவிட்டாய். காட்டுவாசியாகிவிட்டாய். உன்னை தலைமை பண்புடன் வளர்த்தோம், ஆனால் நீ ஒருவனுக்கு தாசியாகிவிட்டாய். உனக்கு மீண்டும் அறிவுரை சொல்லக்கூட எனக்கு மனம் வரவில்லை. ஏனென்றால் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் என்ற அகந்தையை இழந்த பிறகே நான் என்னை அறிந்து கொண்டேன் தந்தையே. இதுதான் தங்களுக்கும் மகாதேவருக்குமான வித்தியாசம். உங்களது செயல்கள் சுயநலம் மிகுந்தவை. உதவி புரிவதற்கு முன்பு உறவுகளை பார்க்கிறீர்கள். ஆனால் சங்கரனோ, அவர்தான் இயற்கை. அறியாதவர்களையும் புனிதராக்கும் புண்ணிய காரியத்தை செய்பவர் அவர். இனியும் ஒரு வார்த்தை பேசாதே சதி. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தங்களை பொறுத்தவரை தங்களுக்கு குடும்பம்தான் உலகம் என்று இருக்கிறீர்கள் தந்தையே. ஆனால் மகாதேவரோ இந்த உலகம் அனைத்தையும் தன் குடும்பமாக கருதுபவர். அவன் என் குடும்பத்தை கலைத்தவன், என் குல கௌரவத்தை குலைத்தவன். அவன் என் புதல்வியை என் அனுமதியின்றி இங்கிருந்து அழைத்துச் சென்றவன். இன்று என் புதல்வியே எனக்கு அறிவுரை கூறும்படி செய்து விட்டான். நான் அந்த அசுரனை பற்றியோ கபாலியை பற்றியோ பேச விரும்பவில்லை. போதும், நிறுத்துங்கள், போதும், நிறுத்துங்கள், போதும், நிறுத்துங்கள், போதும், நிறுத்துங்கள். மகாதேவர் என்னை இங்கிருந்து அழைத்து செல்லவும் இல்லை, இங்கு அனுப்பி வைக்கவும் இல்லை. என்னை புனிதப்படுத்திக் கொள்ள நானாகத்தான் இங்கிருந்து சென்றேன். அதுபோலவே தங்களை புனிதப்படுத்த அவர் தடுத்தும் இங்கு வந்திருக்கிறேன் தந்தையே. ஆனால் என் கணவரை அவமானப்படுத்தும் இந்த இடத்தில் ஒரு நொடி கூட நான் இருக்க மாட்டேன். நெல், காவலர்களே, என்னுடைய யாகத்திற்கு வந்த இந்த கபாலியின் மனைவிக்கு கைலாயத்தில் அன்னத்தட்டுப்பாடாம். இவளுக்கு மற்ற யாசகர்களை விட அதிக அன்னம் படையுங்கள். எனது அன்னத்தை உண்டு இவளும் இவளது கணவனும் சற்று பசியாரட்டும். அனைவரின் முன்பாகவும் மகாதேவரை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அனைவரும் மௌனமாக இருக்கிறீர்கள். சேவகர்கள் அவரது அன்னத்தை உண்பதால் அமைதியாக இருக்கிறார்கள், புரிந்து கொள்கிறேன். மக்கள் மன்னரை எதிர்க்காமல் இருக்கிறார்கள், புரிந்து கொள்கிறேன். இங்குள்ள முனிவர்கள் தட்சனுக்காக அமைதியாக இருக்கிறார்கள், புரிந்து கொள்கிறேன்.
ஆனால் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? மகாதேவர் ஆராதிக்கும் நாராயணன் அமைதியாக இருக்க காரணம் என்ன? பிரம்மதேவன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த மறந்து விட்டாரா? அல்லது சக்கராயுதத்தை வீச நாராயணன் பலமிழந்து விட்டாரா? அனைவரும் மௌனமாக இருப்பதிலேயே உனக்கு புரிந்திருக்க வேண்டும் சுடுகாட்டு சுந்தரியே. அனைவருக்கும் அவர்கள் பொறுப்புகள் தெரியும். உன் கபாலியைப் போலல்ல இவர்கள். பெரிய பெரிய மரங்களை வெட்டி வீழ்த்தும் பொழுது அதை வெட்டி வீழ்த்துபவர்கள் மட்டுமே குற்றவாளியாக கருதப்படுவதில்லை. அந்த மரம் வெட்டி வீழ்த்தப்படுவதை நின்று வேடிக்கை பார்ப்பவர்களும் குற்றவாளிகள்தான். அதுபோலவே ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் பொழுது அந்த பெண்ணை அவமானப்படுத்தும் அந்த ஒருவர் மட்டும் குற்றவாளி அல்ல. அந்த பெண் அவமானப்படுவதை நின்று வேடிக்கை பார்க்கும் அனைவருமே குற்றவாளிகள். இன்று தாங்கள் அனைவரும் மகாதேவரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். தாங்கள் அனைவரும் மகாதேவரின் அங்கமான என்னையும் அவமானப்படுத்தி விட்டீர்கள். அதன் விளைவை தாங்கள் அனைவரும் சந்திக்க நேரிடும். சத்தியின் சத்திய நெருப்பில் தாங்கள் அனைவரும் எரிந்து போவீர்கள். வேண்டாம் சதி, நீ செய்ய நினைப்பதை செய்ய துணிவது சரியல்ல சதி. உன்னை அவமதித்தவர்களை பற்றி நீ சிந்திக்காதே. எவருடைய உயிர் உன்னிடம் உள்ளதோ அவர்களை பற்றி சிந்திப்பாயாக. மகாதேவர் என்ன ஆவார்? நான் எதை செய்ய போகிறேனோ அதை அந்த மகாதேவருக்குத்தான் செய்ய போகிறேன் நாராயணா. அவரது உண்மைத்தன்மையை உணர்த்தவே நான் இதை செய்வேன். இந்த சதி அழிவில்லாதவள். இது சத்திய வாக்கென்றால் அவள் மீண்டும் மகாதேவரை சென்றடைவாள். எது வேண்டுமானாலும் செய். அந்த கபாலியுடன் செல், இல்லை மரணித்து போ. என்னை கேட்டால் இந்த அக்னி குண்டத்தில் உன்னை விட சொல்வேன். உன்னை போன்ற புதல்வியை பெற்றெடுத்த என் பாவமாவது சாம்பலாகும். உனது தந்தையாக நான் அடைந்த அவமானங்களாவது சாம்பலாகட்டும். உனது குருதி அந்த கபாலியின் குருதியுடன் கலந்துவிட்ட களங்கமாவது சாம்பலாகட்டும். ஏதாவது செய்யுங்கள் மகாதேவா. சத்தை முடிவெடுத்து விட்டாள். ஆனால் அவளது உடல் இதை ஏற்றுக்கொள்ளும் உண்மை நிலையை இன்னும் அடையவில்லை. நான் நினைத்தால் இப்பொழுதே தங்களை அழித்துவிட முடியும். ஒரு புதிய துவக்கத்தை என்னால் உருவாக்க முடியும். ஆனால் இந்த உடலின் ஒரு பகுதி தங்களிடமிருந்து வந்துள்ளது.
தாங்கள் தங்கள் அங்கத்தை அவமானப்படுத்தலாம், என்னால் இயலாது. உயிருடன் இருக்கும் பொழுது என் தந்தைக்கு என்னால் வழிகாட்ட இயலவில்லை. என் மரண நெருப்பின் பிரகாசமாவது என் தந்தைக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். மகாதேவரின் வார்த்தையை மீறி வந்த என்னுடைய பாவமும் சாம்பலாகிவிடும். தாங்கள் அறிவீர்கள் தாயே, நான் செய்தவற்றை தாங்கள் நன்றாக அறிவீர்கள். நான் தங்களின் மகளாக இருந்தது எனது பெருமை. என்னை மன்னியுங்கள். தங்களை விட்டு நான் பிரிய போகிறேன். தன் கணவர் பேச்சை ஏற்காமல் தன் இல்லத்தை விட்டு வெளியே வந்த ஒரு பெண்ணுக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டது. அந்த அவமானத்தோடு நான் இங்கிருந்து செல்ல இயலாது. என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவரே, மன்னித்து விடுங்கள். தங்களில் ஒரு பகுதியாக இருந்தும் தங்கள் வார்த்தையின் ஆழத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இப்படி ஒரு அவமதிப்பிற்கு ஆளாவேன் என்று நினைக்கவில்லை. தங்கள் இன்பத்திற்கும் வெற்றிக்கும் காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் இன்று உங்கள் கண்ணீருக்கு காரணமாகிவிட்டேன். நான் தங்களுக்கு வாரிசை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இன்று உங்கள் மனதில் வலியை மட்டுமே விட்டு செல்கிறேன் மகாதேவா. என்றென்றும் உங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று விரும்பிய இந்த சதி இன்று உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறாள் மகாதேவா. இந்த அபலையை மன்னித்து விடுங்கள். இந்த உடல் எனது தந்தையிடமிருந்து எனக்கு கிடைத்தது. ஆனால் என் தந்தையின் உள்ளம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. நான் இந்த உடலை இன்று எரித்து சாம்பலாக்கப் போகிறேன். அதன் பிறகு சதியின் உண்மைத்தன்மை மட்டுமே மீதம் இருக்கும். எனது அச்சத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கூறுவீர்களே மகாதேவா. எனது அச்சத்தை வரவேற்க வேண்டும் என்று கூறுவீர்களே. இன்று இந்த சதி தன்னுடைய அச்சத்தை வரவேற்கிறாள். இன்று இந்த சதியானவள் அக்னியை வரவேற்கிறாள். ஆனால் இது என்னுடைய முடிவல்ல, இந்த உடலின் முடிவு. இது அழிவல்ல, ஒரு காத்திருப்பின் ஆரம்பமாகும். இந்த சதி மீண்டும் பிறந்து மகாதேவரை மணக்கப் போகும் புனித யாத்திரைக்கான ஆரம்பமாகும். சிவன்
இப்படித்தான் என் வாழ்க்கை முடிந்து போனதா? சத்தியின் வாழ்க்கை. ஆம், நான் உரைத்தேன் அல்லவா, அந்தமே ஆரம்பமாகும். அவ்வுயிரின் வாழ்க்கை முடிவுற்றது. பார்வதியின் வாழ்வு ஆரம்பமானது. இருப்பினும் என் கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை மகாதேவா. சத்தியின் இந்த முடிவிற்கும் எனது இந்த பிறவிக்கும் அதற்கும் மகாகாளிக்கும் என்ன சம்பந்தம்? மகாகாலனிடமிருந்து உருவான அனைத்திற்கும் நீங்காத உறவிற்கான பந்தம் மகாகாளியிடமும் உள்ளது பார்வதி. நான் உன்னை நிராசைப்படுத்தி விட்டேன், தோல்வியும் அடைந்து விட்டேன். ஆம், இது பரிதாபப்படுவதற்கான நேரம் அல்ல, பழிவாங்கும் சமயம். ஆரம்பிக்கும் முன்பே அழிந்து போன ஒரு கதை. துஷ்டர்களை அழிப்பதற்காகவே வந்திருக்கும் காளி, பத்ரகாளி நான். அநியாயத்தை வேறறுக்கும் கோபம் நான், ருத்ரகாளி நான். தங்கள் கோபத்திற்கான கூர்மை நான், அநியாயத்திற்கு எதிரான நீதி நான். பத்ரகாளி மற்றும் எனது அங்கமும் நீ. நீ வீரபத்ரனாவாய். செல், அநீதி இழைத்தவர்களை அடியோடு அழித்து விடு. இந்த ஓம்காரத்தை கேட்டாயா தக்ஷா? இது உன் அகங்காரத்தின் அழிவிற்கான சங்கோலியாகும். நான் தக்ஷன், மா மன்னன். நான் அந்த கபாலிக்கு அவனது நிலை என்ன என்பதை உணர்த்தியவன். அந்த கபாலி என்ன நினைத்திருக்கிறான்? என் மகளை மனம் முடித்து என்னை அவமானப்படுத்த நினைத்தானா? அவன் மரியாதையை நான் தூள் தூளாக்கி விட்டேன். அவன் என்னிடமிருந்து என் புதல்வியை பறித்தான். நான் அவன் மனைவியை பறித்து விட்டேன்.